அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக தொண்டர்கள் மீது தடியடி நடத்திய உதகை எஸ்பி சுந்தரவடிவேல் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாஜக தரப்பில் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி வணக்கம். தற்போது ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஊட்டியில் தற்போது அதாவது நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்கான அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்திலே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த எஸ்பியை பணியிடை நீக்கம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பாஜக தொண்டர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியிருக்கிறது என்றும் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பாஜக தொண்டர்களோடு ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த நேரத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத காவல்துறை தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தடியடியால் காயமுற்ற பாஜக தொண்டர்களுக்கு ஆறுதல் கூறி பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஊட்டி எஸ்பி பணியிடை நீக்கம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் என்பது பல தொகுதிகளிலும் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே அதிமுக, திமுக, பாஜக கூட்டணி, பாமக உள்ளிட்ட பல கட்சிகளை சார்ந்தவர்களும் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள். அப்படி வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நேரங்களிலே பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் எதிரெதிர் கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் கைகுலுக்கிக் கொள்வதும் அதே நேரத்திலே வாக்குவாதம் செய்வதும் கடும் முட்டல் மோதல்களுமாக ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க நீலகிரியிலே காவல்துறையினர் தடியடி செய்தது என்பது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பாஜக தொண்டர்கள் கடும் கொந்தளிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையிலே அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.